கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த கல்லேத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் சுந்தரேசன். இவரது மனைவி மஞ்சுளா கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அதிகாலை அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் கதவை உடைத்து பைக்கில் வந்த 3 பேர் கொண்ட முகமூடி கும்பல் அவர்களை தாக்கி வீட்டில் இருந்த 23 பவுன் நகை மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் மின்சாரம், சிசிடிவி கேமரா இணைப்புகளை துண்டித்ததால் அவர்களை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டது. இதுகுறித்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் பர்கூர் அடுத்த பட்லப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட பாரதிபுரத்தைச் சேர்ந்த சிவக்குமார், முருகன், பசுபதி ஆகிய மூவரை போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டின் மஞ்சுளாவும் சம்பவத்தில் ஈடுபட்ட பசுபதியும் உறவினர்கள் ஆவர். இதில் கைது செய்யப்பட்ட சிவக்குமார் பால் பண்ணை நடத்தி நஷ்டமடைந்ததால் வருத்தத்தில் இருந்துள்ளார். அப்போது நண்பர்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது மஞ்சுளா வீட்டில் நகை, பணம் இருப்பதாக பசுபதி கூறிய நிலையில் அங்கு கொள்ளையடிக்க மூவரும் திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி கொள்ளையடித்து நகைகளை சிவக்குமார் விற்றுள்ளார். அந்த பணத்தை பிரிப்பதில் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கிடைத்த தகவல் படி போலீசார் மூவரையும் தனித்தனியாக விசாரித்ததில் இவர்களின் கொள்ளை திட்டம் தெரிந்தது. இதையடுத்து கந்திலியில் இருந்த சிவக்குமார், பட்லப்பள்ளியில் இருந்த பசுபதி, முருகன் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து இவர்களிடமிருந்து கொள்ளைக்கு பயன்படுத்திய பைக்கையும் பறிமுதல் செய்தனர்.